இப்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். ஓபிஎஸ் இரட்டை இலையை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இபிஎஸ் தொடர்ந்த வழக்கை எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொதுச் செயலாளர் என்று சொல்வது அண்ணன் எடப்பாடியார், அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையில கட்சி, அதே போன்ற கட்சி கொடி சின்னம், அதே போல இது பிற வகை, அதாவது கட்சியை சார்ந்த பிற வகை விவரிக்கப்படுகின்ற இனங்கள், இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தம். எனவே ஓபிஎஸ் பொறுத்தவரை அவர் பொதுக்குழுவால் வந்து நீக்கப்பட்டவர். அது நீக்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, எல்லா நீதிமன்றங்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் ஒரு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில அவருடைய அந்த செயல்பாடுகள் என்பது தொடர்ந்து இது போன்ற இருக்கின்ற நிலையில இப்பொழுது கூட அந்த உயர் நீதிமன்றம் ஒரு ஓங்கி அடிக்கின்ற வகையில இந்த வந்து ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்து ஒரு நியாயமான முறையிலே, அது வந்து ஒரு பொதுக்குழு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிப்படி கழகம் இயக்கப்படுகிற நிலையில வந்து நாங்கள் தான் இயக்கம் என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில வந்து கட்சி கொடியெல்லாம் எல்லா வகையிலும் நாங்கள் தான் உபயோகிக்கின்ற வகையில அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஒரு நல்ல தீர்ப்பாக நிச்சயமாக கருத முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாரு. தான் தொடர்ந்த இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது வரவிருக்கிறது. அந்த தீர்ப்பும் கூட உங்களுக்கு சாதகமாக வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அதாவதுங்க, இப்போ அதான் சொல்ற இயற்கை, அது அவருடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய அந்த எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் ஏற்படுத்தி இருக்கணும். அதனால இரும்பு பிடிச்சவங்க கையும் சரங்கு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காது. அதனால அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து கட்சியில குழப்பம் ஏற்படுத்தணும். அந்த வகையில தான் அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றேன், ஒரு மனு தாக்கல் பண்றது நீதிமன்றத்துல, அதே போல இது தேர்தல் ஆணையத்துல மனு தாக்கல் பண்றது, தான் தாக்கல் பண்றது, தன்னுடைய ஆட்களை விட்டு தாக்கல் பண்றது, இது போன்ற வகையில வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும் கட்சிக்கு குழப்பம் ஏற்படுத்துற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருக்கிற காலத்தினால இதை பத்தி எல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவரு மனு தாக்கல் பண்ண அதுக்குரிய வந்து கவுண்டர்லாம் நான் கொடுத்துதான் இருப்போம். அதை பத்தி என்ன நாங்க வந்து போயிட்டு தான் இருக்கோம். நல்ல ஒரு சிறப்பான பாதையில தொண்டரோடு நல்லா வந்து கட்சி வழிநடத்தப்படுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பாலும் கிணத்துல இருந்துன்னு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு கேட்க போகுது? ஒருத்தரும் கேட்காது. இல்ல, இரட்டை இலை சின்னம் விவகாரத்துல தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் தீர்ப்பு என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அது இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் அதுல என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சம் தானே? இல்ல, இப்ப நீங்க கேட்கறது வந்து இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் எங்கிட்ட நீங்க கருத்து கேட்கறீங்க. முடிவு பெற்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்து கருத்து சொல்றேன். இப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து அங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர் கேட்டிருக்குன்னா அது வந்து அந்த மேட்டரை பொறுத்தவரை டெல்லி கோர்ட்ல வந்து இருக்கிற நேரத்துல வந்து நான் பேசுறதுன்றது சரியான வகையில இருக்காது. அதனால எங்களை பொறுத்தவரை பயிலாபடி வந்து சட்டப்படி வந்து கட்சிங்கிறதுனால நியாயம் எங்க பக்கம் இருக்கு. அதனால தர்மம் இல்லை, நியாயம் இல்லை. சொல்லுங்க, வந்துட்டீங்களா? மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.